மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வடுகத்தம்பட்டி பகுதியில் பாமக நிர்வாகி இல்ல துக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்று ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏவான அருள் நேற்று சென்றிருந்தார். அப்போது அங்கே அன்புமணி தரப்பைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற மாற்றுத்திறனாளி அங்க இருக்கக்கூடிய பாக்கு காய வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கார்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை கண்டு அருள் எம்எல்ஏவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனையடுத்து அருள் எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள் அவரை தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதையடுத்து அந்த துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பிய போது ராமதாஸ் ஆதரவாளர்களால் கடுமையாக அருள் எம்எல்ஏ உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். குறிப்பாக கட்டை, கத்தி, கற்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு சராமரியாக தாக்கிக் கொண்ட வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் அருள் தரப்பினர் மற்றும் அன்புமணி தரப்பினர் இடையே ஏத்தப்படும் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் இருந்தனர். இந்நிலையில் அன்புமணி ஆதரவாளர்கள் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மீதமுள்ளவர்களை தேடி வரக்கூடிய நிலையில் அன்புமணி தரப்பினர் கொடுத்த புகாரின் மீது காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சதாசிவம், சிவகுமார் தலைமையில நிர்வாகிகள் வழக்கறிஞர்களுடன் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த புகாரின் பேரில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் எனவும் எம்எல்ஏ அருளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தற்போது எம்எல்ஏ அருள் உட்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அன்புமணி தரப்பினர் மீது 20 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அன்புமணி தரப்பு கொடுத்த புகாரின் பேரில் அருள் எம்எல்ஏ உட்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி திருமலை.